ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சனோட லாஸ்ட் நைட் தாட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது உங்கள் பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்காங்க. உங்களுக்கு இப்போ இந்த பர்சன் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி அவங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு எப்படி கமிட்மெண்ட் கொடுப்பாங்க? நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, அவங்கள சேசிங் பண்ணாதீங்க. அவங்க லைஃப்பில் இப்போது ஒரு ஹீலிங் டைம் போயிட்டு இருக்குது. அவங்க லைஃப்பில் என்ன வேணும் வேண்டான்னு திங்க் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வருவாங்க. இப்போதைக்கு உங்கள் பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்காங்க. இந்த பர்சன் கொஞ்சம் ஈகோ, திமிரு எல்லாமே நிறையவே இருக்குது. பயங்கரமாக எல்லாரையும் கண்ட்ரோலிங்கில் வச்சுட்ருக்க பர்சனாகவும் இருக்காங்க. கண்ட்ரோல் பண்ணுறாங்க எல்லாரையும். நீங்கள் இந்த பர்சனை சொல்கிறத கேட்டு நடந்தால் இந்த ரிலேஷன்ஷிப்பு நல்லா போயிட்டு இருக்கும். இவங்க சொல்கிறத கேட்கலைன்னா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நல்லா செல்ஃப் இண்டிபெண்ட்டான பர்சனாகவும் இருக்காங்க. மேரேஜ் ஆனவங்களாக இருக்கலாம், இல்லை சிங்கிள் பேரண்ட்டாக கூட இருக்கலாம். உங்கள் பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தொடக்கம் வேணும்னு நினைக்கிறாங்க, ஒரு ரீஸ்டார்ட் வேணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த பர்சன் நல்ல பிரில்லியண்ட்டான பர்சனாகவும் கூட, இந்த கிரிமினல் மைண்டெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பர்சனாகவும் இருக்காங்க. உங்ககிட்ட ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுற பர்சனாக இருக்காங்க. நீங்கள் அவங்க பேச்சை கேட்டால் ரிலேஷன்ஷிப் நல்லா போகும், இல்லைன்னா நல்லா போகாது. திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. உங்களுக்கும் இந்த உங்களை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, நேற்று வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, இப்போ என்ன பேச மாட்டேங்கிறாங்க, அப்போ இத்தனை நாள் நம்மக்கிட்ட பேசினதெல்லாம் நடிப்பாக இருக்குமோன்னு கூட தோணும். அந்த அளவுக்கு உங்ககிட்ட ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் இதுக்கு முன்னாடி நடந்த சண்டை, வார்த்தைகள், அதெல்லாம் அதனாலேயே அவங்க ரொம்ப கொஞ்சம் சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு நடந்த சண்டைகள்னால அவங்க மனசு ரொம்ப பாதிச்சிருக்கு, நடந்த சண்டைகள்னால. அதனால் இப்போதைக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பு வேண்டான்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு காரணம் என்னென்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை பார்க்கும்போது இந்த பர்சன் எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷன்லையும் இருக்காங்க. அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி தெய்வத்துக்கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு பொறுமையாக இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு சைலண்ட்டாக இருக்கலாம், நிம்மதியாக தூங்கலாம். ஏற்கனவே ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம போனோன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை ஆகும்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா, இப்போ இருக்கிற லைஃப்பில் ஒரு சந்தோஷம் இல்லை, ஹாப்பினஸ் இல்லை, ஒரு ஹோப் இல்லாமல் போயிட்டு இருக்குது. நியர் ஃபியூச்சரில் உங்களுக்கு இந்த பர்சன்கிட்டேருந்து ஒரு பாசிட்டிவ் பதில் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பை பார்க்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப்பை பார்க்கும்போது இங்கே நமக்கு சன் கார்டு வந்திருக்கு. சன் கார்டு என்னென்னா ரொம்ப பாசிட்டிவான கார்டு. ஒரு இருட்டாக இருக்கிற இடத்துல சூரிய ஒளி பட்டால் எப்படி அந்த இருட்டெல்லாம் காணாமல் போயிடுமோ, அதே மாதிரி உங்கள் லைஃப்பும் அந்த சூரிய ஒளி படுற மாதிரி அந்த இருட்டு பிரச்சனை என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருந்தாலும் காணாமல் போயிடும். உங்கள் லைஃப் இனிமேல் வெளிச்சமாக மாறப்போகுது. இது ரொம்ப பாசிட்டிவான கார்டு. உங்கள் லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருந்தாலும் இந்த கார்டு வந்துட்டாலே எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாயிடும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக ரீகன்சிலேஷன் இருக்குது. இனி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் கண்டிப்பாக வரும். உங்கள் பர்சனோட லைஃப்பில் ஒரு ஹீலிங் டைம் போயிட்டு இருக்குது. கவலைப்படாமல் இருங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் டிவைனோட இன்டர்ஃபியரன்ஸ் வந்துருச்சு. பொறுமையாக இருங்க. ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகி உங்ககிட்ட வருவாங்க. எல்லார் லைஃப்லையும் ஒரு டவர் மூமெண்ட் வரும். கண்டிப்பாக நம்ம எல்லாரோட அன்பையும் உண்மைன்னு நம்பியிருப்போம், ஏமாந்துருப்போம், அவங்களுக்காகவே அழுதுட்டு இருந்திருப்போம். அதனால் நம்ம திருந்த கூட டவர் மூமெண்ட்டு நடக்கும் நம்ம லைஃப்பில். நம்ம எப்படி வாழணும், நம்மளை எப்படி நம்ம வேல்யூ பண்ணிக்கணும் இன்னும் நமக்கு புரிய வச்சு நம்மளை திருத்துறதுக்கு கூட இந்த டவர் மூமெண்ட்டு நடந்துட்டு இருக்கும். நமக்கு எப்படி நம்ம இம்பார்ட்டண்ட் கொடுத்துக்கணும், யாரை மைண்டில் வைக்கணும், யாரை ஹார்ட்டில் வைக்கணும்னெல்லாம் புரிய வைப்பாங்க டிவைன். அதனால் உங்கள் பர்சன் வர்ற வரைக்கும் செல்ஃப் லவ் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. உங்கள் பர்சனுக்கு எல்லா லெசனையும் புரிய வச்சு உங்ககிட்ட கொண்டு சேர்ப்பாங்க அந்த டிவைன். உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்தால் நீங்கள் ஏற்றுப்பீங்களோ மாட்டிங்களோன்னு, அந்த பர்சன் உங்களை ஹேட் பண்ண மாதிரி நீங்களும் பண்ணிடுவீங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க.
ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வார்த்தை விட்ட மாதிரி அவங்களும் விட்டுட்டா என்ன பண்ணுறது, ஏற்றுப்பாங்களோ மாட்டாங்களோ ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு ரிஜெக்ஷன் ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்குது அவங்கக்கிட்ட. ஆனால் இந்த பர்சன் உங்களை கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்குவாங்க. உங்களை எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் கல்யாணம் குழந்தைன்னு ஹாப்பியாக இருக்கணும்னு ஒரு ட்ரீம் இருக்குது. அவங்க லைஃப்பில் எந்த ஒரு ஆப்ஷனையும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. உங்களை தான் சூஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு சேடாக இருக்காங்க. ஆனால் அவங்க உங்களை சேசிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சோஷியல் மீடியாலெல்லாம் உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க எல்லாத்துக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு, உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு உங்களை சைலண்ட்டாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த பர்சனோட லைஃப்பில் எத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்தாலுமே அவங்க கண்டிப்பாக உங்களை தான் சூஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் பயப்படாமல் இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.